ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் 10 கொஸ்டின் தான் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நசை பெரிது என தொடங்கும் குறுந்தொகை பாடல் யார் யாரிடம் கூறியது? ஆன்சர், தோழி தலைவியிடம் கூறியது. நசை பெரிது என தொடங்கும் குறுந்தொகை பாடல் யார் யாரிடம் கூறியதுன்னா தோழி தலைவியிடம் கூறியது. தோழி வந்து தலைவனை பத்தி தலைவியிடம் கூறியதாக இந்த பாடல் வந்து அமைந்திருக்கு. கொஸ்டின் 2, குறுந்தொகை பாடலில் அடி வரையறை யாது? ஆன்சர், 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டது. குறுந்தொகை பாடலின் அடிவரையறை 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டது. கொஸ்டின் 3, குறுந்தொகை நூலை பதிப்பித்தவர் யார்? ஆன்சர், சௌரி பெருமாள் அரங்கனார். குறுந்தொகை நூலை பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார். கொஸ்டின் 4, குறுந்தொகை நூல் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர், 1915. குறுந்தொகை நூல் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு 1915. கொஸ்டின் 5, கலித்தொகையில் பாலைத்திணை பாடியவர் யார்? ஆன்சர், பெருங்கடுங்கோ. கலித்தொகையில் பாலைத்திணையை பாடியவர் பெருங்கடுங்கோ. கொஸ்டின் 6, நசை பெரிது என்னும் குறுந்தொகை பாடலை பாடியவர் யார்? நசை பெரிது என்னும் குறுந்தொகை பாடலை பாடியவர் யார்? ஆன்சர், பெருங்கடுங்கோ. நசை பெரிது என்னும் குறுந்தொகை பாடலை பாடியவர் பெருங்கடுங்கோ. கொஸ்டின் 7, பாலை பாடிய பெருங்கடுங்கோ எந்த மரபை சார்ந்தவர்? சோழ, பாண்டிய, சேர, பல்லவ? ஆன்சர், சேர. பாலை பாடிய பெருங்கடுங்கோ சேர மரபை சார்ந்தவர். நசை பெரிது பாடலில் அமைந்துள்ள இலக்கிய உத்தி எது? ஆன்சர், இறைச்சி. இறைச்சி அப்படின்னா என்ன? இலக்கணத்தின் அடிப்படையில் இறைச்சி அப்படின்னா என்ன? இறைச்சி என்பது கருப்பொருள். கரு என்பது என்ன? வளரும் பொருள். இறைச்சி என்பது என்ன? அழுகும் பொருள். கரு வந்து உயிரோட்டம் உள்ளது, இறைச்சி உயிரோட்டம் இல்லாதது. அதாவது பாட்டில் சொல்லப்படும் கருப்பொருளில் இருந்து பாட்டால் சொல்லப்படும் பொருளை உய்ந்துணர்ந்து கொள்வதை இலக்கண நூலா இறைச்சி என குறிப்பிடுகிறார். கொஸ்டின் 9, கலைய என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? ஆன்சர், சொல்லிசை அளபெடை. கலைய என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபெடை. கொஸ்டின் 10, யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? ஆன்சர், பாலை. யாமரம் என்பது பாலை நிலத்தில் வளரும் மரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.